அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னங்க தெருக்குறள் அறிவு, நீங்களும் ரீல்ஸா தாவேகால சேர்ந்துட்டீங்களா? போராடடா ஒரு வாழேந்தடா, வேங்கைகளோ இனி தாங்காதடா. 10-15 காவலர்கள் கையையும் காலையும் பிடிக்க தர தரவென இழுக்க மனோகரா சிவாஜி கணேசன மாதிரி குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. பேன் நீட், நீட்டை தடை செய். பேன் நீட், நீட்டை தடை செய். அடடடடடா, சான்ஸே இல்லைங்க. உங்க ப்ரொடெஸ்ட்னா ப்ரொடெஸ்ட் தான். எப்படிங்க ஒரு ஃப்ரேம் கூட கட் ஆகாம ஆங்கிள் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு டெல்லி காவல்துறை மாதிரி தமிழ்நாட்டுல ரீல்ஸ் காவல்துறை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நேத்து நடந்தது ப்ரொடெஸ்டா இல்ல ஷூட்டிங்கா? ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப ஷூட்டிங் தான் நடக்குது, அதனாலதான் கேக்குறேன். காவல்துறை யூனிஃபார்ம்லயே ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சாச்சா? அது என்னங்க தலைமைச் செயலகம் மாதிரியே ஒரு செட்டை போட்டு போலீஸ் வண்டி மாதிரியே ஒரு வண்டியை நிப்பாட்டி நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, நீட்டை எதிர்க்கிறீங்க, சிஎம் பார்க்க போறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னப்போ பா, தமிழ்நாட்டில் நீட்டு ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு காரணம் தெருக்குறள் அறிவு. அவரு தெருவுல வந்து போராடினதுதான் காரணம். ஒரு உச்ச நீதிமன்றத்தால் முடியாதது, நாடாளுமன்றத்தால் முடியாதது, தமிழக அரசால் முடியாதது தெருக்குறள் முடித்து வைத்தார். பேன் நீட், ஐ வாண்ட் டு மீட் சிஎம். டெல்லியில நடந்துட்டு இருக்கிற ப்ரொடெஸ்ட் அவ்வளவு பெருசா பூகம்பமா போய்கிட்டு இருக்கு. டெல்லியே அல்லோலகல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. கொசக் சிங் பசப்புகள் சோனம் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் உட்கார்ந்து இருக்கிறாரு, மாணவர்கள் எல்லாம் சுத்தி இருக்காங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே போலீஸ் கிட்ட அடி வாங்குறாங்க. அதுல நின்றிருந்த ஒரு பையனை பார்த்த உடனேயுமே வேலு நாயக்கனை பாக்குற மாதிரியே எனக்கு தோணுச்சு. மாறோ 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 அப்படின்னு சொன்னாரு. அஹிம்சை போராட்டத்தில் மாணவர்கள் காந்தியை விட ஒரு படி மேலதான் நின்னுட்டு இருக்காங்க. அடிடா அப்படின்னு அப்படியே நின்னாங்க. கொடிக்காத்த குமரனை மீண்டும் நினைவுபடுத்தினார் அந்த மாணவர். இந்தியர்களை இந்தியன் ஆண்டால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கே பெரியார் அமெரிக்காக்கார ஆண்டுட்டு போறான்னு சொன்னாரு. இப்படி டெல்லி போராட்டத்துக்கு மத்தியில தான் தமிழ்நாட்டுல ஒரு அடையாள போராட்டத்தை பண்ணாரு தெருக்குறள் அறிவு. தமிழ்நாட்டுக்கு என்ன சாபம்னு தெரியலீங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு கொஞ்ச நாளா சாபத்துலதான் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு நடிகன் ஆட்சியில உட்கார்ந்துட்டாலே இந்த நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி தான் எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. தெருக்குறள் அறிவு. டெல்லியில மாணவர்களோட போராட்டம் கேட்கப்படவில்லை. ஆனா தெருக்குறள் அறிவுடைய கோரிக்கைய 1 மணி நேரத்துல ஓகே பண்ணிட்டாங்க. நீட்டை தடை செய்வேன் அப்படின்னு வந்தியத்தேவன் மாதிரி ராஜசபைக்குள்ள அப்படியே வீர நடை போட்டு போறாரு. குந்தவை தேவிய மட்டும்தான் பார்க்கல, மத்தபடி படிகளை ஏறி அரண்மனைக்கு சென்று விட்டார். தெருக்குறள் அறிவு அரண்மனைக்கு சென்று ராஜராஜ சோழனை பார்த்து வந்தார். பேன் நீட் மீட் சிஎம். சரி, சிஎம் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்ப பேன் நீட் அப்படிங்கிற இதோட தான் வெற்றியோட தான் திரும்புவாருன்னு நாங்க நினைச்சோம். வந்து தெருக்குறள் கொடுக்க போற அந்த பிரஸ் மீட்டுக்காக இந்த உலகமே காத்துட்டு இருந்தது. ஏனப்பா போலீஸ் பிடிக்கும் போது மட்டும் மைக்கே இல்லாம கேமரா பார்த்து அந்த கத்துக்கிட்டு இருந்த? நீ கத்துன கத்து டெல்லிக்கே கேட்டுச்சு, சிஎம்க்கு கேட்காம இருக்குமா? சிஎம்க்கு அது கேட்டதுனால உடனே வந்து என்ன பாருன்னு சொன்னா நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தீங்க. பார்த்துட்டு வந்தீங்க. சிஎம் என்ன சொன்னாரு? சொல்லல. அப்படியே வண்டி ஏறி போயிட்டீங்க. கரூர்ல இருந்து சிஎம் சென்னைக்கு போற மாதிரி நீங்களும் தலைமைச் செயலகத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. ஏன்பா தெருக்குறள் அறிவு, காலையில ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களா? போலீஸ் உங்களை பிடிச்சாங்களா என்கொயரிக்குன்னு? கேமராவை பார்த்து கத்துன்னு கத்துனீங்களா? அது உலகத்துக்கே கேட்கவும் செஞ்சுதா? பேன் நீட்னு சொன்னீங்க. அப்புறம் மீட் சிஎம்னு சொன்னீங்க. பேன் நீட் ஆச்சான்னு தெரியல, ஆனா சிஎம் மீட் பண்ணீங்க. பின்னாடியே கேமரா வந்துச்சா? படிக்கட்டு ஏறி போனீங்களா? நேரா சிஎம் போய் பாத்தீங்களா? சிஎம் உங்ககிட்ட பேசினாரா? நீங்களும் சிஎம் கிட்ட பேசுனீங்களா? அதுதான். என்ன பேசினாரு? அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? ஏன் சிஎம் சொல்ற கேக்குற நீங்க இந்த மாணவர்கள் கத்துறது கேட்கலையா?
ஏன்பா நீங்க சிஎம் பாக்கணும்னா போய் டைரக்டா பாத்துற வேண்டியதானே, எதுக்கு ரீல்ஸ் எடுத்து போலீஸ்காரங்களை வேலை வாங்கிட்டு அப்புறம் போய் பாக்கணுமா? வாழும் அம்பேத்கரை தானே நீங்க பாக்க போனீங்க, அன்னைக்கு நீங்க தானே பாடுனீங்க. அம்பேத்கர் சொல்லலையா நீட்டை பத்தி? இல்ல தமிழ்நாட்டுல நீட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஏங்க தெருக்குறள், எதுக்கு இந்த ரீல்ஸ் மோகம் உங்களுக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்தது உங்க வாழ்க்கைலாம். அது சரி, ஃபேமஸ் ஆகுற வரையும் தான் அம்பேத்கர், அதுக்கப்புறம் விஜய்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களும் அந்த நீலமும் ஒரே நீலமா? ஏன்னா நீங்க 2 பேரும் ப்ளூவா தான் இருக்கிறீங்க, பயங்கர ப்ளூவா இருக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்ற சமூக நீதி அப்படிங்கறது திமுக வெறுப்பு தானா? இதுக்கு எதுக்குப்பா வெள்ளையஞ்சலியமா அலையணும் அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. ஆனாலும் உங்க கூலிங் கிளாஸ்க்கு எந்த ஆபத்து வரல. பத்திரம். அட உடஞ்சிருந்தா சிஎம்ஏ ஒண்ணு கிஃப்டா கொடுத்திருப்பாரு, இருந்தாப்பா வச்சுக்கன்னு. அப்புறம் ஆதவர்ஜுனா தோல்ல தட்டி கூட்டிட்டு போனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. சாரி சாரி, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருங்க? இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, சீரியஸா ரீல்ஸ் போட்டு போன்னு சொன்னாரா? பிரஸ் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு அறிவு தயக்கம்? அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு மாணவி சொல்றாங்க காவல்துறையினர்களை பார்த்து, என்ன பார்த்தா உங்க பொண்ணு மாதிரி தெரியலையான்னு. நான் உங்க பொண்ணா இருந்தா நீங்க இப்படித்தான் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. முஜமாரோ முஜமாரோ முஜமாரோன்னு நின்னு அடி வாங்கின அந்த மாணவனும், உங்க பொண்ணா இருந்தா நீங்க இப்படித்தான் அடிப்பீங்களான்னு கேட்ட அந்த மாணவியும், இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்தியால நீட் வேண்டாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்தை துவங்கி வைத்தது தமிழ்நாடு. இந்தியாவுக்கே நீட் ஆபத்துன்னு சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அந்த தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க டெல்லியில நீட்டுக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க இங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அறிவு ரீல்ஸ் போடுறதுதான் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்கிற மாணவர்களும் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிஎம்மும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. சிஎம் பாத்துட்டு வந்த நீங்களும் அதுக்கப்புறம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. சிஎம் அதுவும் டிவிக்கே ஐடி விங்ல இருந்து ஒரு தளத்துல பதிவு வந்திருக்குதுங்க. மோதல் நடந்துச்சாமா, மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல் நடந்துச்சாமா, நான் நடக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. காவல்துறை கையில எல்லா ஆயுதமும் இருந்திருக்கு. நிராயுதபாணியா இருந்த மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. ஆயுதம் வைத்திருந்த போலீஸுக்கும் நிராயுதபாணியா இருந்த மாணவர்களுக்குள்ள மோதலாமா. தாவேக ஆட்சியில இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்கதான் அறிவில்லாம ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா, அறிவுன்னு பேரு வச்சிருக்கிற அறிவும் ஏன் இப்படி ரீல்ஸ் போடுறாருன்னு தான் கேள்வியா இருக்கு. என்னங்க அறிவு, நேத்து வியூஸ் எல்லாம் நல்லா போச்சா? எங்களுக்கு தான் வியூஸே ஏற மாட்டேங்குதுங்க. இப்ப இந்த வியூஸ் எல்லாம் ஏத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அறிவு. இந்த மாதிரி ஏதாவது டிராமா பண்ணி வியூஸ் ஏத்திக்கலாமா? ஆனா உங்களுக்கு தான் நார்மலாவே நல்லா வியூஸ் போய்கிட்டு இருந்தது, அப்புறம் அதுக்கு ரீல்ஸ் போட வந்தீங்க? அதுவும் இல்லாம நீங்க ஆளுங்கட்சியுடைய ஆஸ்தான பாடகரே நீங்க தானே. அரசவை கவிஞர் சாலையில் வந்து கோஷம் போடுறது ஆக சிறந்ததா கவிஞரே. ரீல்ஸ் மோகம் என்ன பண்றது, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு, உங்களையும் விட்டு வைக்கல. ஆனா நமக்கான அரசியலை நாம தான் பேசணும். ரீல் அரசியல் இல்லைங்க, ரியல் அரசியலா பேசணும். பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.